Hi friends, இது வந்து ஒரு கார்டன் saree. இந்த கார்டன் சாரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தானி சைடு வந்து ரொம்ப கிராஸாக வரும். அதை எப்படி ஸ்ட்ரைட் பண்ணி நமக்கு வந்து தையல் போட்டு ஃபினிஷிங்காக நம்ம ஓரம் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறையா பேருக்கு வந்து பண்ண தெரியல. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் பண்ணி தையல் போடணுன்னு ஒரு சிலர் கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து முந்தி வந்து கட் பண்ணாமல் எனக்கு வந்து அப்படியே ஃபினிஷிங்கோட தையல் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இதில் வந்து 2 சாரீக்கு வந்து நான் உங்களுக்கு ஓரம் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அந்த நூலை மட்டும் கட் பண்ணி இழுத்தீங்கன்னா அந்த நூல் போகிற லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இன்னொரு சாரியில் வந்து நான் அந்த ஓரம் அந்த பார்டரோட கட் பண்ணி எப்படி தையல் போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாரீ வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எனக்கு சாரீ வந்து எக்ஸஸாக போனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி ஓரம் வந்து ஃபினிஷிங்காக ஓரம் அடித்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ளே இருக்க த்ரெட்டை வந்து ஒரு லைன் ஃபுல்லாக அப்படியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே கிடச்சிரும். கரெக்டாக அந்த லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கேப் தெரியும். அந்த கேப்லேயே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ணாலும் ஓரம் அடிச்சடிக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வருமா அப்படின்னு டவுட் வரும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். தையல் வந்து சாரியை இழுக்காமல் லூஸ் விட்டு அந்த ஓரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு மடித்து தைக்கிறீங்களோ அந்த கேப்புக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் வந்து எந்த ஒரு துணி மடிக்காமல் நீங்கள் அது மேலே நேராக போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபோல்டு பண்ணி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னர் அந்த ஓரம் வந்து நல்லா ஃபினிஷிங்காக வரும். ஏன்னா கார்டன் சாரீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் மடித்து தைக்க அது எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க வந்து அதை தைச்சாங்கன்னா எப்படி பார்த்திங்கனாலும் கடைசியில் முடிய அந்த துணி வந்து சுருண்டு வந்துட்டுருக்கும். அதனால் அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த தையல் ஏன் போடுறோம் அப்படின்னா அந்த தையல் இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகாது. நீங்கள் எப்படி ஃபோல்டு பண்ணிங்கனாலும் அந்த தையல் இருக்கிற இடமும் நீங்கள் இழுத்து பாருங்கள், அந்த தையல் இல்லாத இடத்த நீங்கள் இழுத்து பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு அதனுடைய வேரியேஷன் தெரியும். ஏன்னா அந்த தையல் போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நீங்கள் அது என்ன தான் இழுத்தாலும் எக்ஸ்பெண்ட் ஆகாது. அப்போ வந்து நீங்கள் மடித்து தைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் அப்படியே மடித்து தைக்கும்போது அந்த ஃபினிஷிங்கும் உங்களுக்கு நீட்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி ஈவனாக உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணாலும் அந்த கார்னரில் வச்சு நீங்கள் தையல் போடுங்க. தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டென்ஷன் இல்லாமல் தைக்கலாம். அப்படியே ஃப்ரீயாக நீங்கள் ஒரு தையல் போடுற நேரம் யோசிக்காமல் நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா அது ஒரு தையல் போடணுமா அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். அதை யோசிக்காதீங்க. ஒரு தையல் மட்டும் போட்டிங்கன்னா அந்த சாரியே உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மடித்து தைக்கணும். எப்போவுமே நமக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு சின்ன ஹார்ட் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணலாம். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் மடித்து தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா நீட்டாக ஒரு லைன் போட்ட மாதிரி அப்படியே வரும். ஏன்னா கார்டன் சாரீஸ் எல்லாம் ஓரம் வந்து நம்ம அவ்வளோ ஃபினிஷிங்காக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டென்ஷனான ஒர்க்கு தான். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கம்பல்சரி அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்டும் வந்து உங்களுக்கு 2 அந்த இதுவுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிசுறு நீட்டிட்டு வர மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக நீட்டாக உங்களுக்கு வந்து தையல் வந்து நமக்கு வரும். இப்போ இது வந்து எப்படி அப்படின்னா நமக்கு வந்து சாரீ வந்து கட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஓரம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேணும், அப்போ தான் வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த மெத்தடு. நீங்கள் அதுவே சாரீ எக்ஸ்ட்ரஸாக போயிடுச்சுன்னா எனக்கு அது ஃப்ளீட் வைக்க பத்தாது, அதனால் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி மட்டும் ஓரம் அடித்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம இதே மெத்தடு தான். ஆனால் அது வந்து நம்ம பார்டர் மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கே வச்சு நம்ம எப்படி தையல் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இது கட்டுறதுக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும்.
நூலை நீங்கள் இழுத்தீங்கனாவே அந்த ஸ்ட்ரெயிட் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு அப்படியே மடித்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் ஒன்றும் இல்லை. 1-2 சாரீக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து வந்துடும். எவ்வளோ இதாக நம்ம தைச்சாலுமே சாரீ வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த முந்தானியெல்லாம் மடிப்பெடுத்து போடணும் அப்படின்னாவே உங்களுக்கு அது ஸ்ட்ரெயிட்னஸ் இருந்தால் தான் நல்லா வேர் பண்ண முடியும். திக்னஸ் வந்து உங்களுக்கு குறைக்கணும், ரொம்ப பட்டையாக வேண்டாம் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை குறைச்சிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா 2வது மெத்தட். இது வந்து சாரீ வந்து முந்தி வந்து ஃபுல் கிராஸாக இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த கரை எல்லாமே வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து தையல் போட போகிறோம். இது வந்து கொஞ்சம் கிராஸ் தான் வரும், ஆனாலும் அதை நம்ம ஓரம் அடிக்கணும் அப்படின்னா எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ளவுஸுக்காக விடுற அந்த பகுதியை மட்டும்தான் நான் இப்போ கட் பண்ணுறேன். அந்த ப்ளூ கலர் லைன் வந்து இதுலேயே இருக்குது. ஆனால் என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் அது ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரவே முடியாது. அப்படி இருக்கும்போது இதில் எப்படி நம்ம ஓரம் அடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிறத மட்டும்தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஸ்ட்ரைட் பண்ணி நான் கட் பண்ணலை. அதனால் எக்ஸஸாக எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாரீ வந்து அந்த கரை அன்ஈவனாக தான் இருக்குது. இப்படி அன்ஈவனாக இருக்கும்போது சுத்தமாக நம்மளால் தைக்கவே முடியாது. ஆனாலும் அதை அப்படி தைக்கணும் அப்படின்னா இதே மாதிரி ஸ்டிச்சு வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்ட்ரைட்டாக போடுங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி எப்படி மடித்து தையல் போடுறீங்களோ அந்த மெத்தட்லேயே அந்த கரெக்டாக நம்ம தையலோடு மடித்து மேலே ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக நீங்கள் அதை கொண்டு வரலாம். இது வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த தையல் நம்ம போட்டிருக்கிறனால ஓரளவுக்கு நமக்கு அந்த மடிப்பு எல்லாம் ஈஸியாக அதில் வந்து ஃபோல்ட் ஆகிக்கும். ஏன்னா அந்த கரெக்டாக அந்த தையலில் கையை வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்க பீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபோல்டு பண்ணுறதுக்கும் உள்ளே போகிறதும் ஈஸியாக இருக்கும். இதுலேயுமே வந்து துணியை நீங்கள் வந்து ரொம்ப இழுக்காதீங்க. இழுக்காமல் லூஸ் விட்டே தையல் போடுங்க. ஓரளவுக்கு நம்ம தைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த தையல் போடாமல் தைச்சிங்கன்னா துணி சுருண்டு 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 தான் வருமே ஒழிய உங்களுக்கு வந்து தைக்கவே முடியாது. ஆனால் இந்த மாதிரி தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட மெட்டீரியலாக இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு ஓரம் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப கிராஸாக வரதுலையெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 1/4 மீட்ரு 30 பாயிண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு போயிடும். அப்புறம் உங்களுக்கு கட்டுறதுக்கு வந்து துணி ரொம்ப இதாக இருக்கும். அந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஓரத்தை வந்து இந்த அளவுக்கு இதை அடித்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது முந்தி வந்து நமக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகலை. ஆனால் கொஞ்சம் கிராஸ் தான் வரும். இருந்தாலும் நம்ம ஓரம் அடிச்சிடலாம். அந்த ஓரமே அடிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஓரம் வந்து நார்மலாக அடிக்கிறத விடவே நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக நம்ம வந்து இதுக்கு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த எட்ஜு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த தையலோடு அந்த எக்ஸஸாக வர்ற துணி எல்லாமே நல்லா உள்ளே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. துணியை ரொம்ப இழுக்காமல் அப்படியே வச்சு மேலே தையல் போட்டுக்கோங்க. பிகினர்ஸுக்கு வந்து எல்லாம் ப்ளவுஸ் வீடியோஸ் வந்து எப்படி மெஷர்மெண்ட் பாடியில் எடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்கீங்க. அது வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து 9th மார்ச் வந்து அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு எப்படி இருந்தாலும் அதை நான் மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி வந்து நீங்கள் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எப்போவுமே என்னுடைய மெசேஜஸ் நாங்கள் போடுறது எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் மொபைல்லையோ உங்கள் இதுலேயோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். அதனால் நீங்கள் பெல் பட்டனை வந்து இது வரைக்கும் பண்ணாதவங்க வந்து பெல் சிம்பிளை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து உள்பக்கம் நம்ம கட் பண்ணுற சைடு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் வந்துடும். நமக்கு சாரிலேயே வர்ற சைடு மட்டும்தான் வந்து உங்களுக்கு அன்ஈவனாக வரும். அதனால் உள்பக்கம் வந்து மேக்ஸிமம் ரொம்ப கிராஸாக இருக்கலாம் வாய்ப்பு இல்லை. முந்தி சைடு மட்டும்தான் இவ்வளோ ப்ராப்ளம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த முந்தி வந்து தைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான அந்த இதை கூட நம்ம அந்த தையல் போட்டு ஓரளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்படி 2 டைப் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து சாரியோட அளவை பார்த்து நீங்கள் அதை வந்து ஓரம் வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா முந்தி போயிடுச்சுன்னா ஒவ்வொருத்தங்க அது பார்க்குறக்கு நல்லா இருக்காது அப்படிம்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கிராஸ் தான் இருக்குது. இருந்தாலும் இதை நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபினிஷிங்கை நம்ம தையல் போட்டுக்கிட்டோம். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.